இன்னைக்கு நாங்க சமைச்சான்னு எங்களுக்கே டவுட்டு. நம்மளாம் சேர்ந்து சாப்பிடுது எத்தனை நாள் ஆச்சு? நேத்தாடா சாப்பிட்டோம் அரேபியன்ல போய். அதுக்குள்ளேயே மறந்துட்டேன். கண்டென்ட் தேடுறீங்களா? அமைப்பு நல்லா இருக்கா? ஏன் சமையல்ல அப்படிதானே இருக்கும். இன்னைக்கே பவு கிட்ட வராத இருக்கிறதே நல்லது. வீடியோ இருக்கு பார்த்து பேசு. ஐயோ சாரி. பவுவோட கைப்பக்குவம் அப்படியே ஒட்டி இருக்கு சாப்பாடுல. அப்படின்டா அதை எடுத்து ஒரே அமுக்கு அமைக்கிச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கரெக்டா இருக்கு. ஐயோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிளகு 3 டீஸ்பூனு, சோம்பு 2 டீஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, 4 வத்தல். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கறணும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆற வச்சு அரைச்சு தனியா எடுத்து வச்சிடணும். மச்சான் நான் தக்காளி நறுக்கேன். பாபா வெங்காயம் வர சொல்லு. நீ போய் வெங்காயம் நறுக்கு மச்சான். வேமா நறுக்குறனாலயா? இல்ல மச்சான், பொம்பளை பிள்ளைக்கு கண் கலங்க மச்சான். எங்க பார்த்தா இழுத்தாய மாதிரி தெரியுதாடா? அது 4 இடத்துக்கு போற பிள்ளை மச்சான், வேற வீட்டுல போய் கண் கலங்கணும். ஆனா உண்மைக்கு சின்ன வெங்காயம் எனக்கு பல்லாரி வாங்கிட்டு வந்துக்கலாம். பல்லாரி நல்லா இருக்காது, கறிக்கலாம். கட் பண்ற கடுப்பா இருக்குல்ல. கட் பண்ணு. சாப்பிடல கட் பண்ணு தம்பி. எல்லாம் கட் பண்ணியாச்சு. நான் அப்படியே அது சமைக்கிறதே வேலை. இதே வேலையா வச்சிருக்க. வேற என்ன செய்ய மச்சான்? அடுத்த கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு போடுவான் சமைச்சிட்டு இருக்கும்போது. மதியம் சமையல் உனது விரும்பி நான் சமைத்திடவா. என்னடி வாய்ஸ் இது? இதுக்கு ஒரு கவிதை இருக்கு தெரியுமா இல்லையா? என்னது? பெத்தோருக்கு சமைச்சு போட்டா பெத்தோருக்கு வந்து சொர்க்கம், கட்டவங்களுக்கு சமைச்சு போட்டா வாழும் போது சொர்க்கம். பாருடா அடே, சொர்க்கமா நகரமான உனக்கு கல்யாணம் முடி சொர்க்கமா நரகமான்னு தெரியும். எல்லாத்தையும் ஊத்து. ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு எடுத்து போட்டுக்கணும். சோம்பு போட்ட உடனே கசகசாவும் கறி மசாலா பட்டையும். பாரு என்னடா இது. நெக்ஸ்ட் 200 கிராம் வெங்காயம், நறுக்குன வெங்காயம். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா மச்சான்? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்ட் இருக்கும். பாதி கீழே கொட்டுதா? அப்ப 190 கிராம். அப்படியே வெங்காயம் பொன்னிறமா வதங்குற வரைக்கும் அப்படி வதக்கிட்டே இருக்கணும். எப்படி மச்சான் ஓன் கலர் இருக்கா? என்ன மச்சான் ஓன் கலர் இருக்கா? மச்சான் நான் கலர் மச்சான். அதான் கேக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை கீழே போடாதடா. கீழே போடக்கூடாதா? சாரி. ஃபைனலா கறியை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப கழுவி வச்ச கறியை போட்டுக்கலாம். கறி பாத்தீங்கன்னா நம்ம 1 கிலோ எடுத்திருக்கோம். பாருங்கப்பா, வெங்காயம் நறுக்க வரல, தக்காளி நறுக்க வரல, கரெக்டா சாப்பிடுற மட்டும் வந்துச்சு பாருங்க. என்ன மச்சான் தண்ணியை போடவா? இரு மச்சான் சமைச்சிட்டு போய் போடுவோம். ஏலே இந்த தண்ணி இல்லடா, இதுல ஊத்துறதுக்குடா. தெளிவா சொல்லுவே. இது வேற. இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுது. எங்க மச்சான் விழுது? அந்த சட்டில விழுதுல. விழுது விழுது விழுது. 1 கிலோக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறோம். என்னடா பண்ற? சோச்சு பார்த்தேன். வெந்திருச்சு வெந்திருச்சு வந்து 1/2 கிலோ கறி நீ எடுத்துட்டே. ஓகே गाइस, நல்லா கறி வெந்திருச்சு. இப்போ அப்படியே தேவையான பெப்பரை கரெக்டா போட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி பெப்பர் தான் முக்கியமே. கரெக்டா அளவோட போடணும். சாரல் மாதிரி தூவு. பெப்பர் சிக்கன் ரெடி. பெப்பர் சிக்கனுக்கு கரெக்டா பெப்பரை போட்டா மட்டும் தான் டேஸ்டியா வரும்.
நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா குழஞ்சி நம்மளே இன்னும் தெரில, டேஸ்ட் பார்த்தாலும் தெரியும். பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக பண்ணியிருக்கோம். கிரேவி மாதிரி வேணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படி கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, போதும்